வணக்கம் குழந்தைகளா. இன்றைக்கி நம்ம பார்க்குற பாடப்பகுதி கைபேசி மற்றும் இணைய செலுத்தல் முறைகள். பொதுவாக ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. அதில் முதல் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு காலத்தில் டூர் போகிறாங்க, இல்லை வெளியில் நிகழ்ச்சி, அவங்க வீட்டுக்கு நிகழ்ச்சி எதாக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கேமராவை கையில் வச்சுக்கிட்டு படம் எடுத்துக்கிட்டு இருந்த காலம் இருந்துச்சு. அதுக்கு தனியாக ஒரு டிஜிட்டல் கேமராவோ இல்லைன்னா ரோல் இருக்கிற கேமராவோ பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. இப்போ அது எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அதே மாதிரி டேப் ரெக்கார்டர் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. ரெக்கார்டர் அப்படின்னு ஒன்று வச்சுக்குவாங்க, அதை வச்சு தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாமே ரீப்ளேஸ் பண்ணி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அதே மாதிரி எதுக்கும் மாற்றாக ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த டெபிட் கார்ட்ஸு, கிரெடிட் கார்ட்ஸ் இதுக்கும் மாற்றாக இப்போ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பயன்பாட்டுக்கு வந்துகிட்டு இருக்குது. இது கூடிய சீக்கிரத்தில் பணம் எடுத்தல், பணம் செலுத்துதல், பணம் பெறுதல், இது எல்லா நடவடிக்கையுமே ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மட்டுமே இருக்கும். மற்றபடி இந்த டெபிட் கார்ட்ஸு, கிரெடிட் கார்ட்ஸ் எல்லாமே ரீப்ளேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் நிறைய சேவைகள் இருக்குது. அதில் முதல் நமக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறது கைபேசி வங்கி சேவை. கைபேசி வங்கி சேவை அப்படிங்கிறது இங்கிலீஷில் மொபைல் பேங்கிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எதுக்காக பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாடிக்கையாளர் வங்கி பரிவர்த்தனைகளை தன்னுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மூலமாகவே செயல்படுத்துறதுக்காக இருக்கிறதா கைபேசி வங்கி சேவைங்கிறது. மொபைல் பேங்கிங், ஒவ்வொரு பேங்கிங் சர்வீசஸும் பார்த்திங்கன்னா இதுக்கு தனித்தனியாக மொபைல் பேங்கிங் சர்வீசஸ் கொடுக்குறாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லா பேங்க்ஸுமே இதுக்கான சர்வீசஸ் இப்போ கொடுத்துட்ருக்காங்க, மொபைல் பேங்கிங் கொடுத்துருக்காங்க. இதனால் எதெல்லாம் நம்ம செய்ய முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்ல நம்மளுடைய இருப்பு தொகை எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம், பேலன்ஸ் எவ்வளோன்னு பார்த்துக்க முடியும். அதே மாதிரி ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற பாசிபிளாக இருக்குது. அப்புறம் ஏதாவது இப்போ ஒரு ப்ரீமியம் கட்டணும், இல்லை ஒரு இபி பில் கட்டணும், இது மாதிரி விஷயங்களும் நம்ம அதன் மூலமாகவே என்ன பண்ணிக்க முடியும், செஞ்சுக்க முடியும். இது எந்த நேரத்துலையும் எந்த இடத்துல இருந்துக்கிட்டு நம்மளுடைய பரிவர்த்தனைகள் மேற்கொள்வதற்கு இதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் பார்த்திங்கன்னா WAP நெறிமுறை, அதாவது நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணுறது எல்லாமே WAP அப்படிங்கிற அந்த நெறிமுறையை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இது மூலமாக பொருத்தமான பயன்பாடு அப்படின்னா அந்தந்த வங்கிகள் அதற்கான பயன்பாடுகளை வச்சுருக்காங்க. அந்த பயன்பாடுகள் மூலம் நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் நடைமுறைக்கு தகுதிப்படுத்திக்கிறோம். இந்த வகையில் நகர்பேசி, அதாவது நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பொறுத்த வரைக்கும் தனது சொந்த வங்கி கணக்கிலிருந்து தொலைநிலை மேலாண்மை மூலம், அதாவது தொலைநிலைனா நம்ம எங்கே இருந்துக்கிட்டு வேணாலும் நம்மளுடைய வங்கியை என்ன பண்ணிக்க முடியும்னா மேனேஜ் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஃபாரின் போயிட்டீங்கனாலும் இங்கே லோக்கல் இருக்கிற பேங்கில் நீங்கள் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபரோ மற்ற விஷயங்களோ செய்வதற்கான வழிமுறைகள் இருக்குது. இதில் என்னென்ன வழிமுறைகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகர்பேசி வங்கி செயல்பாடுகளை பின்வரும் வழிகளில் செயல்படுத்த முடியும். ஒன்று பார்த்திங்கன்னா அழைப்புதவி மையத்தை தொடர்பு கொள்ளுதல், அதாவது நம்மளுடைய கஸ்டமர் கேரில் கால் பண்ணி அதன் மூலமாக நம்ம நம்மளுடைய ஒரு சில செயல்பாடுகளை செய்ய முடியும். இன்னொன்று தானியங்கி IVR தொலைபேசி சேவை. தானியங்கி IVR அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு சில இதுக்கெலாம் கால் பண்ணிங்கன்னா 1 அழுத்தவும் 2 அழுத்தவும் சொல்லுது பார்த்திங்கன்னா, அதான் தானியங்கி IVR அப்படிங்கிறது. அடுத்தது SMS வழியாகவும் நம்ம இந்த சேவைகளை வழங்க முடியும். அடுத்தது WAP தொழில்நுட்பம். அடுத்து இருக்கிறத பார்த்திங்கன்னா திறன்பேசி பயன்பாடுகளை பயன்படுத்துது, அதாவது ஸ்மார்ட் ஃபோன்ஸில் ஒவ்வொரு பேங்குக்கான அப்ளிகேஷன்ஸை நம்ம பயன்படுத்திக்கிறது. இதில் இணைய வங்கி சேவை அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ரெண்டாவதாக இந்த இணைய வங்கி சேவையை பொறுத்த வரைக்கும் மின்வங்கி சேவை மாதிரி தான். மின்வங்கி சேவை அப்படிங்கிறது பொதுவாக ஒரு பயன்பாடு நம்ம இன்ஸ்டால் பண்ணி அது மூலமாக பயன்படுத்துவோம். இணைய வங்கி சேவைக்கு அதுக்கான பயன்பாடுகளை நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதுக்குன்னு ஒரு யூசர் நேம், பாஸ்வேர்டு கொடுப்பாங்க, அதை வச்சுக்கிட்டு நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த மின்வங்கி சேவை என்பது இணைய வங்கி, நிகழ்நிலை வங்கி, மெய்நிகர் வங்கி, நேரடி வங்கி, வலையமைப்பு வங்கி, தொலை வங்கிகளுக்கான ஒரு தொகுப்பு பெயர். இதெல்லாம் மாற்று பெயர்களாக இருக்குது. வங்கி நிறுவனங்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க வலைதளம் மூலமாக அந்த பண பரிவர்த்தனைகள் நடத்துவதற்கு ஒரு வாடிக்கையாளருக்கு ஒரு மின் வங்கிங்கிறது அனுமதி அளிக்கிறாங்க. அதுக்காக ஒவ்வொரு பயனருக்குமே பயனர் சொல், கடவுச்சொல் ரெண்டுமே வந்துடும். அந்த பயனர் கடவுச்சொல்லை வச்சுக்கிட்டு அந்த வங்கி சேவைகளை அவங்க பயன்படுத்திக்க முடியும். இதில் நம்ம எல்லா விதமான சேவைகளையும் நம்ம செயல்படுத்திக்க முடியும். இதுலேயும் பேலன்ஸ் பார்க்குறதோ இல்லை ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறது, இது மாதிரி எல்லா விஷயங்களையுமே நம்மளால் செய்ய முடியும். இது பார்த்திங்கன்னா நிகழ்நிலை வங்கியல் முறை அப்படின்னு பார்த்திங்கன்னா
கோர் பேங்கிங், அதாவது ஒரு வாடிக்கையாளர் வந்து தனக்கான வங்கி கிளையை வந்து தானே வச்சுக்கிட்டு தானே எல்லா செயல்பாடுகளையும் செய்கிற மாதிரி தான் வங்கியில் இருக்கக்கூடிய எல்லா விதமான செயல்பாடுகளையும் இதில் செய்ய முடியும். இப்போ மொபைல் பேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு லோன் ரீபேமெண்ட் இருக்குன்னா எல்லா மொபைல் பேங்கிங்லேயும் அந்த ஆப்ஷன்ஸ் இருக்காது. ஆனால் இணைய வங்கி சேவையில் நீங்கள் அதை செயல்படுத்த முடியும். அதே மாதிரி ஒரு ஆர்டி வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு எஃப்டி வச்சுருக்கீங்க, அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து மொபைல் பேங்கிங்கில் க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லா இடங்கள்லேயும் வாய்ப்புகள் இல்லை. ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும், இன்டர்நெட் பேங்கிங்கில் வந்து அதை க்ளோஸ் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமான ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க. சமீபத்திய சில நகர்பேசி வங்கி சேவை பயன்பாடுகளில் ஏடிஎம்மில் பணம் எடுப்பதற்கான பட்டியல் தேர்வும் உள்ளது. அதாவது கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அப்படின்னா நம்மளுடைய மொபைல்லே பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப் மூலமாகவே ஒரு மெய்நிகர் ஏடிஎம் கார்ட்ஸை வந்து நம்ம உருவாக்கிக்க முடியும். அந்த ஏடிஎம் கார்டை ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்குமே நம்ம வந்து பயன்படுத்திக்க முடியும். பயன்படுத்தி அந்த ஏடிஎம் கார்டு மூலமாக நம்ம பணம் எடுக்க முடியும். இது வந்து பொதுவாக எஸ்பிஐ இது மாதிரி இருக்கிற பேங்க்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து அவைலபிள் பண்ணுறாங்க இந்த ஃபீச்சர்ஸு. இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெபிட் கார்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு அடுத்த லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் வரும் பொழுது உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் வச்சே உங்களோட பணத்தை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு சில வங்கிகள் இப்போயும் அந்த சேவைகள் வழங்குறாங்க. எல்லா வங்கிகள்லேயுமே அந்த சேவைகள் இல்லை. இது மாதிரி இணைய வங்கி இது மாதிரி மொபைல் பேங்கிங் மூலமாக என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர் தனது பயனர் சொல் கடவுச்சொல் மூலம் பாதுகாப்பாக வசதிக்கு ஏற்ப பணம் செலுத்துதல். நம்ம ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்மளே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா முதல்ல அந்த யாருக்கு அனுப்பணுமோ அவங்களுடைய நேமு அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் எல்லாத்தையுமே செக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அது ரிஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் நம்ம அனுப்பிச்சுட்டா போதுமானது. நம்ம செக் பண்ணிக்க முடியும். ₹1 ₹2 அனுப்பிச்சு கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். அது சரியாக போயிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அனுப்ப முடியறதுக்கான வசதிகள் இருக்குது. அதே மாதிரி இதோட பெரிய பெனிஃபிட்னால் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையிலிருந்தும் உங்களோட வங்கி சேவைகளை செயல்படுத்த முடியுங்களா. ஏதேனும் ஒரு உலாவினா கூகுள் குரோம் மாதிரி ஏதோ ஒரு உலாவி மட்டுமே இருந்ததுன்னா போதுமானது. இது மட்டும் இருந்ததுனாவே நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். நீங்கள் வந்து எந்த கம்ப்யூட்டரில் வேணாலும் பயன்படுத்தலாம், எந்த மொபைல் ஃபோனில் வேணாலும் பயன்படுத்தலாம். இதுக்காக தனியாக ஒரு ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்குன்னா இன்டர்நெட் பேங்கிங்க்கு. அடுத்தது வழக்கமான வங்கி பரிவர்த்தனைகள் தவிர வங்கி கணக்கு நிலுவைகள், பரிவர்த்தனை அறிக்கை, சமீபத்திய பரிவர்த்தனை, பிற கட்டணங்களை செலுத்துதல், திருட்டு அல்லது இழப்பு ஏற்பட்டால் அட்டையை முடக்குதல், வங்கிகளுக்கான கடன் அட்டை, வைப்பீடு கடன்கள், அனைத்து வங்கி செயல்பாடுகளும் முழு கட்டுப்பாட்டையும் வழங்குகிறது. நான் ஏற்கனவே இது சொன்னது தான். உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான செயல்பாடுகளும் இதில் செய்ய முடியும். இப்போ ஒரு ஏடிஎம் கார்டு இருக்குன்னா நீங்கள் பிளாக் பண்ணிக்கலாம். அது வந்து ஆப்லேயும் இருக்குது. ஆப்பில் இல்லாத ஃபியூச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஃபியூச்சர் அப்படின்னா ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட் இருக்குது, இல்லை நீங்கள் வந்து ஒரு ஆர்டி போட்டிருக்கீங்க, அந்த ஆர்டியை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னாலும் கூட நீங்கள் இதிலேருந்து க்ளோஸ் பண்ண முடியும். எதில் அப்படின்னா நெட் பேங்கிங்கிலேருந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுமான ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 770 கோடி உலக மக்கள் தொகையில் தோராயமாக 434 கோடி மக்கள் இணைய அணுகல் பெற்றுள்ளனர். அதாவது இது வந்து எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது மொபைல் சேவை மாதிரி தான். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 120 140 கோடி வரைக்கும் கூட மொபைல் சேவைகள் இருக்குது. ஆனால் அத்தனை பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் படி நீங்கள் கால்குலேஷன் போட்டிங்கன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லாத்துக்குமே இப்போ கையில் செல்ஃபோன் இருக்குங்கிற மாதிரி கால்குலேஷன் வரும். அது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்கிறனால இந்த வேறுபாடுகள் வரலாம். 50% சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு வந்து ஒரு 30% 40% வரைக்கும் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் 2-3 கணக்குகள் வச்சுருக்கறனால சொல்கிறேன். அடுத்து நிகழ்நிலை வங்கி சேவையை பொறுத்த வரைக்கும் படிநிலை என்னன்னு கொடுத்துருக்காங்க. முன்னதாக வங்கி வந்து ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு பயனர் சொல் கடவுச்சொல் ரெண்டுமே வந்துடும். பயனருடைய பெயர் கடவுச்சொல் ரெண்டையுமே வழங்கிடுவாங்க. அதை பயன்படுத்தி தான் நம்ம உள்நுழைய முடியும். ரெண்டாவது வந்து நம்ம வந்து ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணோம்னா அதை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். அந்த பயனுடைய பெயர், அவர் எந்த வங்கியில் கணக்கு வச்சுருக்காரு, அந்த வங்கியோடைய ஐஎஃப்எஸ்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தட் இஸ் யூனிக் கோடு. ஒவ்வொரு பேங்குக்கும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக ஐஎஃப்எஸ்சி கோடு இருக்கும். அந்த பேங்க் ஐஎஃப்எஸ்சி கோடு இதெல்லாம் கொடுத்துட்டு அந்த ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபருக்கு ஒரு நியூ பர்சன் புதிய பணம் பெறும் பிரிவை வந்து சேர்ப்பதில் நிரப்பப்பட வேண்டும். அது பண்ணதுக்கப்புறம் அவரை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு சில வங்கியில் வந்து உடனே அது வந்து ஆக்டிவேஷன் ஆகிடும். ஒரு சில வங்கியில் வந்து 12 மணி நேரம் வரைக்கும் டைம் எடுத்துக்குவாங்க. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம்
பயனாளி சேர்க்கப்பட்டவுடன், அதாவது அந்த நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் நிதி பரிமாற்ற சேவை நீங்கள் ஆர்டிஜிஎஸ்ஸில் பண்ணலாம், நெஃப்ட்டில் பண்ணலாம், ஐஎம்பிஎஸ்ஸில் பண்ணலாம். இல்லை ஐஎம்பிஎஸ் மட்டும் உங்களுக்கு வந்து கட்டணம் உடனடியாக செலுத்துகிற மாதிரி இருக்கும். ஆர்டிஜிஎஸ் நெஃப்ட் ரெண்டுமே வந்து அந்த குறிப்பிட்ட ஆட்கள் சேர்ந்த படம் தான் போகும். இப்போ நெஃப்ட் ஐஎம்பிஎஸ் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா உடனே பணம் போயிடும். ஆர்டிஜிஎஸும் நெஃப்ட்டோ பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா ஒரு குறிப்பிட்ட அளவு, அதாவது ஒரு மணி நேரத்துக்கு 30 சர்வீஸு 100 சர்வீஸ் அது மாதிரி பேங்க்கில் ஒரு காலக்கெடு வச்சுருப்பாங்க. அந்த நேரத்துக்கு அப்புறம் தான் அது போய் சேரும். இது வந்து பணத்தை செலுத்த வேண்டிய கணக்கை தேர்ந்தெடுக்கணும். தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் பணம் பெறுவரை தேர்ந்தெடுத்துட்டு எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறத நம்ம வந்து டைப் பண்ணிவிட்டு சமர்ப்பித்தோம்னா, இப்போ வந்து வங்கி கணக்கு எண் நம்மளோட எண்ணுக்கு வந்து நம்மளோட மொபைல் ஃபோன்லேருந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை உள்ளீடு செஞ்சிட்டோம்னா அந்த இது வந்து உள்ளீடு வந்து அந்த பணம் சென்றடைகிறது அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டுரும். நவீன மின்னணு பரிமாற்றம் பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட அடையாள பின் ஒரு முறை கடவுச்சொல் போன்றவற்றால் பாதுகாக்கப்படுகின்றன. முதல்லாம் பின் போட்டே நம்ம பண்ண முடியும். இப்போ வந்து ஓடிபிங்கிறது கம்பல்சரியாக பண்ணியிருக்காங்க. ஓடிபி இல்லாமல் எந்த விதமான சேவைகளையும் நம்மளால் செய்ய முடியாது. ஒரு தானியங்கி தீர்வு அமைப்பு எஸ்சிஹெச்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. பொதுவாக ஏதாவது ஒரு என்கிரிப்ஷன் மெத்தடில் ஏதோ ஒரு கம்பெனி மூலமாக தான் அது சென்று சேரும். பொதுவாக இப்போ இருக்கிற எல்லா விதமான மொபைல் ஃபோன்ஸும் 16 பிட் என்கிரிப்ஷன் மினிமமாக வச்சுருக்காங்க. அது நிறைய இருக்குது. பெல்டிஸ்க்லேருந்து பேடிஎம்லேருந்து நிறைய இது மாதிரி சேவை வழங்கக்கூடிய தனியார் அமைப்புகள் இருக்குது. அதன் மூலமாக தான் செக்யூர்டு மெத்தடில் தான் நம்ம பணம் அப்படிங்கிறத வந்து சென்றடையும். ஓகேங்களா. இது வந்து இன்டர்நெட் பேங்கிங். இதுக்கு அடுத்த கிளாஸில் ஒருங்கிணைந்த செலுத்துதல் இடைமுகம் இருக்குது. அதில் நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.